பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீடு போகிறத தவிர ஒரு வீட்டில் எத்தனையோ வேலை இருக்குது. அதை நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லி அந்த வேலையை வாங்கவே முடியாது. உனக்கு ஒரு வேலை பொழப்பே இல்லையா, இதெல்லாம் உட்காந்து செஞ்சுட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது நாம் செஞ்சு தான் ஆகணும். அதை செய்யாமல் இருந்தால் நம்ம கண்ணுக்கு மட்டும் அது உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி அந்த கபோர்டில் இருக்க அழுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாக கண்ணில் இது பண்ணிகிட்டே இருந்தது. சரி இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கூடவே இந்த சுவிட்ச் பாக்ஸும் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன். லைட்டாக கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனை மட்டும் இக்னோர் பண்ணியாச்சு. ஒரு டைம் சமைக்கும் போதுமே சிந்தாமல் சமைக்கிறேன்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் அடுப்பு க்ளீன் பண்ணும்போது எப்போ பார்த்தாலும் அடியில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று காஞ்சு போயே தான் இருக்கும். ஆஃப்டர்நூன் தான் மாங்குன்னு க்ளீன் பண்ணேன். நைட்டு பார்த்தா அவ்வளோ மெஸ்ஸி ஆகிடுச்சு. நார்மலாக சட்னி தோசை செஞ்சுருந்தா பிரச்சனை இல்லை. பீக்கங்காய் தோல் சட்னி தான் செய்வேன்னு சொல்லிட்டு அதை பீல் பண்ணி அதெல்லாம் இறஞ்சி, அதுக்கப்புறம் அக்கா வீட்டு பாத்திரம்லாம் நிறைய இருக்குது. ஸோ ரிட்டன் பண்ணுறதுக்கு லவா லட்டு செய்யலான்னு சொல்லி அதை செய்ய போய் எல்லாம் கொஞ்சம் சிந்தி அந்தளவுக்கு மெஸ்ஸி ஆகிடுச்சு. என்றைக்கு மாங்குன்னு க்ளீன் பண்ணுறோமோ அன்றைக்கே தான் மறுபடியும் நல்லா அழுக்காகும். ஒரு 2 நாள் கழிச்சானா கூட பரவாயில்ல. அது எல்லாமே பண்ணுறது நாமளாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை ஏற்றுக்க முடியாது. நைட்டு 11 மணிக்கு வந்து ஆஃப் பாயில் போட்டு சாப்பிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு சார் உட்காந்து ஆஃப் பாயில் போட்டுட்டு இருந்தார். எனக்கு ஒன்று வேணும்னு கேட்டேன்.